ப்ரோட்டீன்லேயும் டேஸ்ட்லேயும் ரிச்சான நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலான ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பூண்டு, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அந்த ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம் வந்து சோயா பீன்ஸ் தான். அது வந்து நான் ஒரு 4 சவுண்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ட்ரை சோயா கிடையாது. நான் மதுரைக்கு போனால் வாங்குவேன்னு சொன்னேன்ல, ஃப்ரெஷ்ஷாக உள்ள சோயா. இப்போ இந்த வெங்காயத்தோட தக்காளியும் போட்டு குழம்பு தூளும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்குறோம். வதக்குனோன்னே கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போடுறோம். இதெல்லாம் பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் வதக்குறோம். நம்ம 4 சவுண்டு உள்ளே முக்கால்வாசி தான் வேகும், ஏன்னா மறுபடியும் ஒரு சவுண்டுக்கு வைப்போம். இப்போ இந்த சோயா பீன்ஸையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சவுண்டுக்கு வச்சு எடுத்துருங்க. 1 அல்லது 2 சவுண்டுக்கு வச்சு எடுங்க. இந்த மாதிரி முழுசாகவே இருக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் நிற்கிது, அதனால் நான் நல்லா சாட்டே பண்ணுறேன். இந்த மாதிரி திக் கிரேவியாக வரத்துக்கு இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலை போட்டு இறக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தயிர் சாதம், ரச சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.